ஓகே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்று லைன் இப்போ பசங்க வரைகிறாங்களா இப்போ நார்மலாக இப்போ இது வந்து 3D வியூவில் இருக்குது. சார் அனுப்பியிருக்கேன். என்ன சார்? ஓகே சொல்லுங்கள் மேம். டாஸ்க் டாஸ்க் ஃபைல் அனுப்பியிருக்கேன். என்ன சார் நான் பார்த்துட்டேன் இப்போ. லிங்க்? அதான் லிங்க் அதுங்க பார்த்துட்டேன் இப்போ. பாலிடெக்னிக்கும் இதான் டாஸ்க்கு, இன்ஜினியரிங்க்கு இதான் டாஸ்க்கு. சரி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை மேம். நான் இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் இதான். இது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு இந்த இப்போனா ஆட்டோகேட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி இந்த பில்டிங் பிளானை கொண்டு வரும் அது ஐடியா இருக்கா மேம்? இதை சொல்லுவா ஒரு தடவை. ஓகே சார். இதை சார் சொல்லி நான் இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கு மேம். இவங்க யார் இன்னொருத்தங்க யார் மேம்? உங்களுக்கு கேட்குதுல்ல மேம்? இவங்க கீர்த்திகா மேம் கேக்குது சார். ஓகே மேம். இப்போ டாஸ்க்னா பாலிக்கும் இன்ஜினியரிங்கும் ஒரே சேம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதே ஸ்கெட்சப் சாஃப்ட்வேர் இதே டாஸ்க் தான் வருது. என்ன இன்ஜினியரிங்க்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, பாலிக்கு செகண்ட் டாஸ்க்கு, அது ஒன்று தான் வித்தியாசம். ஓகே அப்படியே இப்போ என்ன பண்ண போகிறேன் பேசிக் அந்த ஒரு பேசிக் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இது நிறைய பேர் கொஞ்சம் ஐடியா இல்லை. என்னன்னா இப்போ பசங்க எப்படியும் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு பார்ப்பாங்க இந்த மாதிரி. ஏன்னா இப்படியே வச்சா வரைவானுங்க, இல்லைனா சும்மா ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க. ரொட்டேட் பண்ணி இது இப்படி வரைவாங்க. இப்போ இங்கே ரெட் கலர் வருது. ரெட் கலர் ஏன் வருது ஐடியா தெரியுதா உங்களுக்கு? ஏன் இது ரெட் கலர் வருது? இது ஏன் ப்ளூ வருது? இந்த பக்கம் பார்த்தா க்ரீன் வரும் சம்டைம்ஸ். க்ரீன் வருது. இது எதனால் வருது? இந்த ஐடியா இருக்கா? இங்கே பார்க்க ரெட் கலர் வருது, க்ரீன் வருது. இப்போ இது வந்து கரெக்ட், இது வந்து பாக்ஸ் கரெக்டாக ரெக்டாங்கிள் சைஸ் ஷேப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸு கரெக்டாக ரெக்டாங்கிள், ஏன்னா கலர் கோட் வச்சு போட்டேன். ரெட்டு க்ரீன் போட்டேன், கலர் வச்சு போட்டேன். இப்போ இந்த பாக்ஸு கரெக்டாக தான் இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு கேட்குறேன். கரெக்டாக இருக்குது சார். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்படி பார்த்தா தப்பாக தான் இருக்கும். அதனால் பசங்களை மேக்ஸிமம் நீங்கள் டாப் வியூ வச்சு வரைய சொல்லுங்கள். டாப் வியூலாம் ஒன்று இல்லதோ, இதுதான் வியூஸ். இங்கே தெரியுதா? இந்த ஒரு 6 வீடு இருக்குல்ல, இந்த வீடு தான் நமக்கு ஒவ்வொரு வியூஸு. இது இன்கேஸ் இல்லை என்கிட்ட வியூஸ் இல்லை அப்படின்னா கம்பல்சரி எடுத்து வைக்க சொல்லுவாங்க. இப்போனா ஜஸ்ட் இப்படி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் இன்னும் நிறையா நமக்கு தேவையானதாக இருக்கும். கேமரா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. இதில் எனக்கு வியூஸ் வேணும். விஐஇ, ஏன்னா ஆல்ஃபபெட் எழுதுறோம். எல்லாமே ஆல்ஃபபெட்டுமா தான் வரும். இ ஃபார் என்ஸ்கேப், அதை ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ வியூஸ் இதை வந்துடுச்சு. இதில் மவுஸை கிட்ட கொண்டு போனாலும் இது இதான் டாப் வியூ, அதே சொல்லணும் தெரியுதுப்பாங்க. ஸோ டாப் வியூ கிளிக் பண்ணுறேன், டாப் வியூ வந்துடுச்சுப்பாங்க. கரெக்டாக ரெக்டாங்கிள் கரெக்டாக இருப்பாங்க ஷேப்பு. ஸோ இது வந்து பசங்களுக்கு ஆரம்பிக்கும் போது இது வந்து வியூஸ் சொல்லுங்கள். டாப் வியூஸ் தான் வரையணுன்னே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஐசோமெட்ரிக்கில் வச்சோன்னா தப்பாக தான் வரும். ஸோ அதனால் வியூஸ் மெயின். ஸோ வியூஸ் வச்சே வரையட்டும். அந்த வியூஸ்லேயே என்னன்னா பசங்களுக்கு அந்த லைன் வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு மவுஸ் சரியாக பிடிக்க தரல அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் கோணலாக போகும். இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோகேடில் ஆர்த்தோ மோட் நம்ம சொல்லுவோம்ல, ஆட்டோகேடில் ஆர்த்தோனா F8 கொடுப்போம். இங்கே அது மாதிரி ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து F8 F7 அப்படி எதுவும் கிடையாது. என்ன ஷார்ட்கட்னா நல்லா பாருங்க. இப்போ லைன் இப்படி இழுத்துட்டு வரேன். ஒன் செகண்ட், இதுவரை என்ன காட்டிகிட்டு இருக்கு? ஓகே. இப்படி லைன் இழுத்துட்டு வரேன். என்ன 10 ஃபீட் 20 ஃபீட்டுங்க காட்டும். இந்த லென்த்தில் எனக்கு காட்டும். ஸோ இது பிரச்சனை இல்லை. லென்த் எனக்கு சைஸ் காட்டும். பட் எனக்கு லைன் நேராலாம் வேணும், ஒரு கோணலாக போகக்கூடாதுன்னா ஈஸியாக சொல்கிறேன். ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த ஆரோ பட்டன் இருக்குல்ல, ஆரோ பட்டன் இந்த டெலீட்டு எண்டுக்கு கீழே இருக்கும். ஆரோ பட்டன் இருக்குல்ல, அந்த 4 ஆரோ பட்டன் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. அந்த இப்போ நான் வந்து லெஃப்ட்டில் போகிறேன்னா லெஃப்ட்டில் ரைட்டில் வரையங்க. அப்போது ரைட்டாக நமக்கு அப்படி எங்கே வியூஸே காணும். ஒன் செகண்ட். ஓகே. மேம் நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் டாப்பியில் பிரச்சனை இல்லை. டாப்பியில் வரைஞ்சிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இல்லை. நல்லா பார்க்க தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அந்த இப்போ வந்து ஐஎஸ் வைப்படா. நீங்கள் இப்படி வரைஞ்சா பிரச்சனை இல்லை. டாப்பியில் வச்சு வரையாது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐஎஸ் வைப்பாங்க. ஐசோமெட்ரிக்கில் போகும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு குளரும். ரெட் கலர் ஓகே. பட் சம்டைம்ஸ் பசங்க என்ன பண்ணால் இப்படி தான் வரையும், இதான் கரெக்டாக இருக்குது பார்க்க அப்படிமாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், டக்குன்னு F8 அந்த ஆர்த்தோ மோட் வேணும்னா இந்த ஆரோ நமக்குங்க. ஆரோ பட்டன் அதான் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ நமக்கு நம்ம செக்கப்பாக டார்க்கிஷாக வரும். அப்படி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போகணும் அந்த லைன். அதே மாதிரி நான் வந்து க்ரீனாக பார்க்க போகிறேன். க்ரீனாக பார்க்க போகிறேன்னா அப்படியே லெஃப்ட் ஆகும். அவங்க டார்க் அடிச்சுப்பாங்க. அவ்வளோ எத்தனை ஃபீட்டோ சம்திங் எல்ஸ். ஓகே. திருப்பி அதே தான். இதுக்கும் அதே ஆரோ ரைட் ஆரோ தான் வரும். ரைட் ஆரோ ஸ்ட்ரைட்டாக இருக்கு கோடு. திருப்பி என்ன லெஃப்ட் ஆரோ. இது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பண்ணது. இல்லைனா அவனுக்கு நேராக தான் எனக்கு கோடு வேணும் அப்படி வைக்கிறேன். ஓகே. தென் மிச்சம் மீதி நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எஸ்கேப்பு முடிஞ்சு போச்சு. ஸோ ஷேப்பு தான் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் கலர் கோட் நீங்கள் F8 ஆர்த்தோ மோடு ஆட்டோகேடில் இருக்க மாதிரி இல்லைன்னு நினைக்க வேணாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஆரோ பட்டன் திருப்பி வேணால் காட்டேன். லைனு எல்லு கிளிக் பண்ணிட்டேன். என்னால் கரெக்டாக வரைய முடியல. இஷ்டத்துக்கு மேக்ஸிமம் இது எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக தான் வந்து நம்ம பயப்பட வேணாம். இருந்தாலும் சொல்கிறேன்,
என்னால் எனக்கு கரெக்டாக இப்படி தான் வருது லைனு, அந்த பையனுக்கு நேராக வரைய தெரியலனா உடனே ஆரோ பட்டன் நமக்கு. ஸோ ரைட் ஆரோ டார்க் ரெட். இப்போ என்ன பண்ணாலும் மாறாதுங்க, லைன் மாறல பாருங்க. நான் இப்படி இழுக்க பார்த்தாலும் வரமாட்டேங்குதாங்க. கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அந்த பேரல் கரெக்டாக வரும். இன்னும் ஒரு 20 ஃபீட் கொடுங்க, 20 ஃபீட்டு என்டரு. அடுத்து இதுதான் ப்ளூ கலர் ஹைட்டை குறிக்கும். ஸோ உஷாராக வரைய சொல்லுங்கள், அவனுக்கு கொஞ்சம் இது பண்ண மாட்டானு. பாருங்க இப்படி ஃப்ரண்ட் வியூவில் வந்துடுச்சு. ஸோ கலர் கோடு முக்கியம். அப்போ எனக்கு க்ரீன் கலர் தான் வேணும். இப்போது கலர் கோடு, அப்போ க்ரீன் கலர் என்ன பண்ணுறதுங்கும் போது க்ரீன் கலருக்கு இது லெஃப்ட் ஆரோ முடிஞ்சு போச்சு 20 ஃபீட்டு. ஸோ இவ்வளோ தான் கலர் கோடு தான். இது சொல்கிறேன் F8 இந்த ஆர்த்தோ இதை வந்து எப்படி கொண்டு வரலாமே கலர் கோடு வச்சு நீங்கள் கொண்டு வரணும். இதை மெயினாக அது பசங்க சொல்லிட்டா அவங்க அழகாக நீட்டாக இருக்கும் ட்ராயிங் பார்க்க, இல்லைனா அன்ஷேப்டாக இருக்கும். இதை மட்டும் உதவ பார்த்துங்க. அது இதில் தான் டவுட் இருக்காங்க. இப்போது இந்த கலர் கோடு இந்த லைன் நேராக வரையில டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் சொன்னதில் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ பிளான் இம்போர்ட் பண்ணுறது ஈஸி மேம். ஃபைலில் போங்க, ஃபைலில் நல்லா பாருங்கள், இம்போர்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஃபைலில் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகி எங்கடா போகும். ஓகே, இப்போ என்னென்னா உங்கள்கிட்ட இப்போ ஆட்டோகேட் பிளான்லாம் இருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட் பிளான் காட்டாது. இருங்க, கரெக்ட். இதோ இவங்க ஆட்டோகேட் பிளானே காணுப்பாங்க. இருக்குது ஹவுஸ் பிளானும் கொட்டை எழுதுறது இருக்குது. இங்கே தான் என் கேட் பிளான் இருந்துச்சு, இப்போ காணா போயிடுச்சு. எதனால் காணா போச்சுன்னு ஐடியா? ஏன் காணா போயிடுச்சு? கேட் பிளான் இங்கே தான் இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். ஆனால் இப்போ பிளானாக காணும். ஏன் காணும்? இப்போ நோ ஐட்டம்னு சொல்லுது. என்ன ஐட்டம் இல்லை நமக்கு? எனி ஐடியா ஏன் காணா போச்சு? தெரியாது சார். அதான் கீழே இங்கே பாருங்களேன், ஸ்கெட்சப் ஃபைல்னு இருக்குது, தெரியுதா? கீழே வந்து ஸ்கெட்சப் ஃபைல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்கெட்சப் ஃபைல் தான் அது காட்டும். ஆனால் நமக்கு என்ன மாதிரி ட்ராயிங் தேவை? இதோ இந்த ஸ்கெட்சப் ஃபைல்லாம் காட்டும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இம்போர்ட் பண்ணச்ச. ஸோ நீங்கள் தான் இந்த ஸ்கெட்சப் ஃபைலை இங்கே ட்ராப் மெனு யூஸ் பண்ணி ஆட்டோகேட்னு கொடுப்பாங்க. பாருங்க DWG DXFனு இருக்குப்பா. இதுதான் கான்செப்ட். நீங்கள் பிடிஎஃப்பும் ஏற்றலாம், அது அவங்க சாய்ஸ். பட் நமக்கு இப்போ ஆட்டோகேட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆட்டோகேட் ஃபைலும் எடுத்துக்கலாம். இப்போ பிளான் காட்டுதுப்பாங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இம்போர்ட் பண்ணுறது இதுதான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு. அதான் இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இந்த யூனிட்ஸு, இந்த லைன்ஸு, இந்த கலர் கோடு, வேறு அந்த ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சி பார்க்கும். தென் டக்குன்னு டாஸ்கில் பூந்துடுறேன். டாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம், ஆட்டோகேடை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணச்ச ஸ்கெட்சப் தான் காட்டும் இந்த மாதிரி. ஸோ ஃபைல் இல்லைன்னு தான் சொல்லும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஆட்டோகேடாக மாற்றணும். கீழே ஆட்டோகேட் அப்படின்னு இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம பிளான் காட்டி கொடுத்தோம். அவ்வளோ கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்தா இம்போர்ட் ஆகிடும். இப்போ இவ்வளோ ஈஸி ஸ்டேஜ். நீங்கள் பிளானை பார்த்து வரைய வைக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா டைம் இல்லை. சிம்பிளாக சொன்னால் ஆக்சுவலாக அப்படி தான் வரைய சொன்னோம். நம்ம டைமில் ஷார்ட்கட்டாக முடிக்க வேண்டியதான். ஏன்னா பிளான் போட தெரியும், ஆட்டோகேட் தெரியும். ஸோ ஆட்டோகேடே போதும் பிளான் வரைய. ஸோ நம்ம என்ன வேலை 3D மாடல் தான் பண்ண போகிறோம். ஸோ 2Dயை 3Dயில் இம்போர்ட் பண்ணி தான் இந்த பேசிக் கான்செப்ட். அந்த 2Dயை 3Dக்கு இம்போர்ட் பண்ணி 3D மாடல் பண்ணுறோம். இதுதான் கரெக்டான அந்த கரெக்டான ஸ்டெப். இதில் குறுக்கு எரர் வந்துச்சுன்னா பிளானில் தப்புன்னு அர்த்தம். நம்ம எரர் இல்லாமல் அழகாக 100% முடிஞ்சிடுச்சுன்னா கரெக்டாக தான் இருக்குது. அந்த பிளானில் தப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஆட்டோக்கேல ரொம்ப லைன்ஸ்லாம் ஹெவியாக கொடுக்குது, லைன் மேலே லைன் போடுறது, பர்ஜு பண்ணாமல் பண்ணால் இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஒழுங்காக ஆகாது. ஸோ எரர் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீட்டாக இருக்கனால கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது, சாரி இம்போர்ட் ஆகுது. ஓகே, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஆயிடுச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே பிளாக் எல்லாமே ஏறிடுச்சு. இவ்வளோ தான். ஓகே, க்ளோஸ். அவ்வளோதான், இம்போர்ட் ஆகிடுச்சு. பிளான் டாப் வியூ வச்சுக்கிறேன். இப்போ கிளியராக தெரியும் மேம். தெரியுதா உங்களுக்கு பிளான் இம்போர்ட் ஆனது? தெரியுதா? தெரியுது சார். ஸோ பிளான் இம்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக இதான் பிளானு. இது வந்து அந்த வார்ட்ரோப் டிசைன். ஸோ இது ஒன்றும் எடிட் பண்ணலாம், ஆனால் இதுவும் ஒரு மூலையிலே இருக்கட்டும். ஸோ நமக்கு இந்த பிளான், நமக்கு தேவை இந்த பிளான் மட்டும் தான். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு உருவம் ஒன்று இருக்குப்பாங்க. இங்கே ஒரு லேடி ஒன்று நிற்கணும், பொம்மை நிற்கிறதுல. இந்த பொம்மை எதுக்காக இருக்குன்னா, நம்ம ஒரு பில்டிங் ஏற்றோன்னா வச்சுங்களேன், நம்ம எப்படியும் ஒரு ஹைட்டு கொடுத்தா ஏற்றுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல்ஸ் பற்றி பசங்க சொல்லுவாங்க. லெவல், கிரவுண்ட் லெவல், ஃப்ளோர் லெவல், லிண்டல் லெவல், அப்புறம் சில் லெவல், தென் ரூஃப் லெவல், அதுக்கு மேலே விட்டால் பேரப்பட் லெவல். அந்த மாதிரி நமக்கு லெவல்ஸ் இருக்குது. நமக்கு பேசிக்காக லெவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த லேடி நிற்கிதுன்னா இது எப்படியும் ஒரு 5 அடி இருக்கும் ஹைட்டு. ஏன்னா அளந்து பார்த்தோம், இருக்கிறதுக்கு டேப்பு கேட்டு 5 அடி 4.5 இன்ச்சு காட்டு, கிட்டத்தட்ட அந்த 5 அடி இருக்குது. ஸோ நம்ம பில்டிங் ஏற்றோன்னா வச்சுங்களேன்,
ஒரு சில பேர் என்ன பண்ண 100 அடிலாம் ஏற்றிருப்பான், நான் பார்த்துருக்கேன். அளவே கொடுக்காம புல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே இஷ்டத்துக்கு இப்படி ஏற்றி வைப்பானு. ஸோ அதை வச்சு நம்ம செக்கிங் பார்க்கலாம். ஓகே இந்த ஹைட்டு 5 அடி தான், லிண்டல் லெவல் 7 அடி தான், இதே இவ்வளோ ஏறி இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இதுக்கு மேக்ஸிமம் இது பத்திரமா இருக்குது, நல்லது, சேஃபு. அதுமாதிரி இந்த பிளானும் இதுவும் ரொம்ப நியர்பையாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீங்கள் நவுத்தலாம் அப்படி, ஏன்னா இது ஒரு ட்ராயிங் தான். அது நீங்கள் ஆட்டோகேடை இம்போர்ட் தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதுக்கு நமக்கு ஸ்கெட்சப்புக்கு இது ஜஸ்ட் இது ஒரு ட்ராயிங் மாதிரி தான். ஸோ இதை நவுத்தலாம், மூவ் எம் யூஸ் பண்ணி லைட்டாக தள்ளிக்கலாம். ஓகே முடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ டக்குன்னு இதுக்கு மேலே அப்படியே வரையணும், ட்ரேஸ் பேப்பர் மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே வரையணும். ஓகே இப்போ வரைகிறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு மேலே இப்போ வரைய போனால் என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம், என்ன வழிகள் இருக்குது மேலே வரைய? அப்படி ரெக்டாங்கிள் கமெண்ட், ரெக்டாங்கிள் லைனும் யூஸ் பண்ணலாம். லைனோட எனக்கு ரெக்டாங்கிள் ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு 6 கொடுத்து போட்ட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், டக்குன்னு அப்படியே வரைய வேண்டியதான். அது டோர் விண்டோக்கும் கையோட வரைய சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாதிரி டோர் விண்டோ எல்லாமே வரையலாம், அது வேணால் சொல்லி கொடுக்குறேனே. 2 காப்பி எடுத்துப்போம், இது ஒரு காப்பி எம்மு. மேம் காப்பி எப்படி பண்ணலான்னு, இப்போது எம்முனா மூவ், அதே காப்பி பண்ணுன்னா எம்முனா மூவ், கண்ட்ரோல் எம், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் அமுக்குனா காப்பி, அவ்வளோதான் கான்செப்ட். அதாவது நீங்கள் எம்மு கொடுத்து நல்லா பாருங்கள், எம்மு கொடுத்து அப்படியே இழுத்தீங்கன்னா மூவ், அதே கண்ட்ரோல் டக்குன்னு இப்படி இழுத்துட்டு வரும்போது டக்குன்னு கண்ட்ரோல் அனுப்பி விட்றேன், அவ்வளோதான் காப்பி. ஸோ 2 காப்பி வந்துருச்சு பாங்க இப்போ ஒரே மாதிரி. ஸோ இப்போ நான் 2 விதமாக வரைஞ்சி காட்டுறேன். ஒன்று என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் வச்சு ஒவ்வொரு டோரு விண்டோன்னு ஒன்று நுணுக்கமாக ஒன்று தான் மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டு வரேன். இன்னொரு ட்ராயிங் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இந்த மாதிரி விண்டோ டோர்லாம் கொடுக்காம டக்குன்னு ஒரே இழுத்து விட்றேன். 2க்கும் வித்தியாசம் காட்டுறேன், அதுக்காக நம்ம நுணுக்கமாக இந்த மாதிரி பண்ணுறேன். ஆனால் 2மே ஒரே டைம் தான் ஆகும், பட் அந்த டைமிங் வந்து வேறவே மாறும். இருப்பாங்க ஒவ்வொரு விண்டோவுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நுணுக்கமாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி லைனும் யூஸ் பண்ணலாம், பட் லைன் வந்து நமக்கு எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடியும்னு தெரியாது. ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம், டக்குன்னு ஈஸியாக நீங்கள் ஆரம்பித்தோமா அது முடிச்சோமா முடிஞ்சு ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டாக வந்துடும். இப்போ டக்குன்னு வேலை முடிஞ்சு வச்சுப்பாங்கலாம். அதில் மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ண சொல்லுங்கள் பசங்க. ஒன்றும் இல்லை, டாஸ்க்கு முடிக்கணும், ஸ்பீடாக முடிக்கணும், உண்மை அதான் கான்செப்டே. சொல்லுங்கள் இன்டர்வியூக்கெலாம் போனால் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக வரையணும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே இப்போது வால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த என் கேள்வி, இப்போ வாங்க உள்ளே பாருங்கள், உள்ளே எம்டியாக தான் இருக்குது, ஃப்ளோரிங் போடல. ஓகேவா, அந்த ஃப்ளோரிங் போடுறதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட்னா ஒரு லைன் எடுத்துங்க. ஒரு லைனை எடுத்து சும்மா இப்படி குறுக்க லைன், டோர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ டோர் வர இடத்துல ஒரு லைன் அப்படி கட் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டோர்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கே மட்டும் இப்படி லைனை போடுங்க, ஃப்ளோரிங் தானாக வந்துடும். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபுல்லாக ஃப்ளோரிங் வந்துருச்சுப்பாங்க, வேலை ஓவர். நான் என்ன பண்ணேன், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி முதல்ல வால்ஸ்லாம் முடித்தேன். அப்புறமா டோர்ஸ்க்கும் போட்டேன், விண்டோஸ்க்கும் போட்டேன். தென் எங்கெங்கெல்லாம் டோர்ஸ் வந்து அவங்க லைனை தான் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரிங் வந்துருச்சுப்பாங்க. ஸோ டாய்லெட்டுக்கு தனி ஃப்ளோரு, பெட்ரூம் தனி ஃப்ளோரு, கிச்சனுக்கு தனி ஃப்ளோரு, ஹாலுக்கு தனி ஃப்ளோர் ஓவர். இது படிக்கட்டு இது இப்போ அது அப்புறம் வச்சுப்போம், முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இந்த குறுக்குள்ள வாலாம் ட்ரிம் பண்ணணும். ஸோ பார்த்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள், இல்லை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் மெதுவாக பண்ணும். ஏன்னா நீங்கள் பாட்டு கொஞ்சம் கவனிக்காமல் எப்படி எந்த இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல கவனிக்காமல் லைட்டாக டெலிட் பண்ணால் இருக்கதும் போயிடும், தெரியுதா? ஸோ பார்த்து பண்ணும். வேறு என்ன இது ஒரு பார்ட். ஓகே இல்லை எனக்கு எரேஸ் யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னா மவுஸ் நம்ம இதுக்குலாம் இப்போ பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டெல்ட்டா அமுக்கலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே இப்போ நான் இது எப்படி வரைஞ்சிருக்கேன்னா பிட்டாக வரைஞ்சிருக்கேன். வால் தனி, இந்த விண்டோ தனி, வால் தனி, பிட்டாக போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி விண்டோ தனி, வால் தனி, பிட்டாக வரைஞ்சிருக்கேன், ஃப்ளோரிங் தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ அப்படியே இங்கே வரேன். இன்கேஸ் நான் இப்படி வரேன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக ஒரே இழுக்கிறேன், ஃபுல்லாகவே வால் டோரு எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி இழுக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ ஓகே அப்படியே ஒரே ஃபுல்லாக ஒரு ஃபுல் பாக்ஸாக எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்களேன், நான் ஃபுல்லாக இழுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு எதில் நான் வால் வந்து எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் திருப்பி என்ன பண்ணுவோம், ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் இப்போ எங்களால் வரையவே இல்லை, திருப்பி உட்காந்து ஒவ்வொரு பாக்ஸாக அடிக்கணும்.
இந்த ரீசனுக்காக தான் அந்த அந்த மெத்தடுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல டைம் அது கூட தான் ஆனால் ஒத்துக்கிறேன் அதான் கூட ஆனால் அது நீட்டாக இருக்கும் நான் எதுக்கு இப்போ எனக்கு எதுக்கு நான் லைன் போட்டு வால் போட்டேன்னு எனக்கு தெரியல இப்போ கிளிக் பண்ணுறேன் இங்கே வால் போட்டிருக்கு இங்கே வால் போட்டிருக்கு இங்கே வாலே போகல பசங்க என்ன பண்ணாலும் ஃபுல்லாக பாக்ஸ் ஆகிடுச்சு வால் போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு புஷ் புள்ள ஏற்றி நிற்பானுங்க ஒன்று ஸோ இதான் ரீசனு ஏன்னா நமக்கு தான் தெரியும் எங்கெல்லாம் தப்பு வரும் எங்கெல்லாம் தப்பு வராதுன்ட்டு அவனுக்கு தெரியாது அது அப்போ எனக்கு தெரில சீரியஸாகவே நான் இன்னும் எங்கெங்கே முடிச்சேன்னு எனக்கு சீரியஸாகவே தெரில ஆஸ் யூஷுவல் அதே தான் ஃப்ளோரிங் பிரிக்கணும் ஏன்னா ஃப்ளோரிங் கண்டிப்பாக பிரிக்கணும் பாத்ரூம் தனி ஃப்ளோர் ஹாலுக்கு தனி ஃப்ளோர் பெட்ரூம் தனி ஃப்ளோர் பிரித்து தான் ஆகும் ஏன்னா அது கொஞ்சம் நீட்டாக நமக்கு நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு டக்குன்னு ஒன்றும் புரியாது ஏதோ செஞ்சுட்டோன்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம்ல எரேஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் செலெக்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுறேன் இங்கே ஓகே டெலிட் பண்ணிட்டேன் இப்போ டக்குனு இப்போ ஈஸி புஷ் புல் தெரிஞ்ச கதை தான் புஷ் புல்லுக்கு ஐசோமெட்ரிக் மேக்ஸிமம் புஷ் புல் பண்ணால் ஐசோமெட்ரிக் வச்சே பண்ண சொல்லுங்கள் ஐசோமெட்ரிக் தான் அந்த வீடு இருக்குல்ல அதாவது ரெண்டாவதாக இருக்க வீடு தான் டாப் வியூ அதே முதல்ல இருக்க வீடு தான் ஐசோமெட்ரிக் வியூ ஸோ மேம் இப்போ இம்போர்ட் பண்ணுறது புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு டாப் வியூ வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு தான் இன்ஜினியரிங்கில் ஓகே இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் பாலிடெக்னிக் இதே டாஸ்க் தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த டாஸ்க் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுற டாஸ்க் புரிஞ்சிருச்சா எப்படி ஆட்டோகேட் இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணி நான் எப்படி இந்த சுற்றி இந்த பாக்ஸ்லாம் போடணும் ஐடியா புரியுதா புரியுது சார் ஓகே ஸோ இதை நான் என்ன பண்ணேன் தனித்தனியாக பிட்டாக போட்டேன் இதை நான் பிட்டாக போடாமல் ஒத்தாப்பில் இழுத்தேன் ஸோ 2 விதமாக பண்ணியிருக்கேன் இப்போ 2 விதத்துலையும் இன்னும் ப்ளஸ் இன்னும் மைனஸ் அதுவும் சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது இல்லைனா இப்போது இது புஷ்புல் தான் பண்ணோம் புஷ்புல் பி அது உங்களுக்கு தெரியும் புஷ்புலுக்கு பி ஷார்ட்கட்டு தான் புஷ்புல் ஓகே முதல்ல வெறும் வாலை மட்டும் செலக்ட் பண்ணும் பார்த்து வெறும் எவ்வளோ மணி ஜூம் பண்ணிக்க சொல்லுங்கள் வெறும் வாலை மட்டும் செலக்ட் பண்ணும் ஓகே ஆனால் என்ன பிரச்சனை நமக்கு எவ்வளோ ஏற்றணும்னு தெரியுதா உங்களுக்கு பசங்க கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க ஏதோ இது பாங்க புஷ்புல் பாங்க இவன் டாப்பில் வச்சா இதான் பிரச்சனை ஒன்று கீழே போதா இல்லை மேலே தான் நமக்கு புரியாது ஸோ புஷ்புல் பண்ணால் கம்பல்சரி ஐசோமெட்ரிக் வியூ தான் பெஸ்ட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் அதான் ஓகே முடிஞ்சு போச்சு இப்படி வச்சே சொல்லுங்கள் இதுதான் பெஸ்ட்டு ஐசோமெட்ரிக் கொஞ்சம் லைட்டாக ஆங்கிள் டில் பண்ண மாதிரி ஜூம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தூக்க வேண்டியதான் அதான் லெவல் பேஸாக தூக்கணும் என்ன லெவல் பேஸ்னால் இப்போது ஃபஸ்ட்டு லெவல் கிரவுண்ட் லெவல் அடுத்த லெவல் இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கோம் அப்படியே வச்சுக்கேன் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டு விட்டோம் கிரவுண்ட் லெவலில் ரோட் லெவல் அந்த மாதிரி ஓகே இப்போ கிளியராக ஆகும் பாருங்க புஷ்புல் ரெடி இப்போ சொல்லுங்கள் மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல்லாம் ஏற்றணும் இப்போ ஒரு லெவல் ஏற்ற போகிறேன் முதல்ல என்ன இப்போ இது கிரவுண்ட் லெவல் இப்போ இந்த பில்டிங் ரோட் லெவலில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன லெவல் ஏற்றணும் 10 feet அது என்ன ஓகே நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா ஓகே அப்படியும் பண்ணலாம் பட் ஒரு ஸ்டெப் பை நம்ம லெவல்ஸும் சொல்லி கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் முதல்ல பேஸ்மெண்ட் லெவல் வச்சுங்க பேஸ்மெண்ட் லெவலில் 3 அடி ஒன்று நம்ம வீடு கட்டுற மாதிரி சிம்பிளாக சொன்னால் வீடு கட்டுற அதே கான்செப்ட் தான் 3 feet 3 feet 4 feet என்னமோ ஒன்று நீங்கள் ஒரு இது மட்டும் அளவு கொடுத்தா மற்ற வாலாம் தானாக வந்துருப்பாங்க இப்படி பிக் பண்ணி இப்படி வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு ஜஸ்ட்டு இப்போ ஒரு பிக்கு செவத்தில் ஒரு பிக் ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் நீங்கள் அளவு கொடுக்கணும் மற்ற லெவல்லாம் அப்படியே பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும் பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம் சர்வேயில் பெஞ்ச் மார்க் ஒன்று படிச்சிருப்போம் ஸோ இவ்வளோதான் அது விண்டோ வச்சுட்டேன் இங்கே செவரெலாம் வந்துடுச்சா ஓகே எல்லா செவரும் வந்துடுச்சு இது விட்டு போச்சா அதாவது செவரும் வரணும் விண்டோவும் வரணும் டோரும் வரணும் டோர் வந்துடும் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஓகே மேம் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல இது ஸோ என்ன பண்ணோம் வீடு கட்டுற மாதிரி தான் கிரவுண்ட் லெவலு குழியை வெட்டி சம்திங் குழியெல்லாம் வெட்டியாச்சு செவரு பேஸ்மெண்ட் கட்டிட்டோம் இப்போ இந்த குறுக்கு இருக்குல்ல இந்த குறுக்கில் என்ன பண்ணுவோம் நார்மலாக வீடு கட்டும் போது மண் கொட்டுவோம் இல்லை ஜல்லி கொட்டுவோம்ல நார்மலாக இந்த இதுக்குள்ள இப்போ உள்ள பாக்ஸ் தானே 3 அடிக்கு பாக்ஸ் தானே இதுக்குள்ளே மண் தானே கொட்டுவோம் அதே கான்செப்ட் தான் அப்படியே இதையும் தூக்கி புஷ்புல் ஏற்றி விட்டு அப்படியே மூடி விட்ருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு நம்ம இன்னொன்று நம்ம டாய்லெட் மட்டும் வேணால் கொஞ்சம் இறக்கிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரு 6 இன்ச்சு இறக்குவாங்க நார்மலாக 6 இன்ச்சு ஓவர் முடிஞ்சு போச்சு ஸோ அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு 3D மாடலிங்லாம் நம்ம ஒரு பில்டிங் எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி நம்ம மாடல் பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் பேஸ்மெண்ட்லாம் காட்ட மாட்டாங்க டேரெக்டாக ஃப்ளோர் லெவல் வச்சு முடியும் பட் பேஸ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம தான் படிலாம் காட்டலாம் ஏன்னா படின்னு கொடுத்துருக்கோம் சார் இப்போ 3 feet ஹைட் தானே கொடுத்தீங்க ஆமாம் இதான் வந்து இந்த லெவல் பேஸ்மெண்ட் லெவல் ஓகே சார் இப்போ டக்குன்னு பேஸ்மெண்ட் ரெடி இப்போ அடுத்து அப்படியே மேலே ஏற்ற போகிறோம் இப்போ அடுத்து என்ன லெவல் ஏற்றலாம்னு சொல்கிறீங்க இப்போ அடுத்த லெவல் ஏற்ற போகிறேன் என்ன லெவல் அது லிண்டல் லெவலா ரூஃப் லெவலா 10 feet 10 feetனா இந்த லெவல் என்ன சொல்கிறது லிண்டல் இல்லை ரூஃப் லெவல் ஸோ 10 feeட்டும் ஏற்றலாம் இல்லைனா 7 அடி வச்சாலும் ஓகே
ஏன் ELD வைக்க சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உள்ள இதெல்லாம் வைக்கணும், அது பேர் என்ன, காம்பனன்ட்ஸ்லாம் வைக்கணும். அப்போ 10 ஃபீட் ரொம்ப ஏற்றினீங்கன்னா உங்களால் அந்த காம்பனன்ட்ஸ் வைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 7 ஃபீட்டே வச்சுங்க. அப்போ ஓகே லெவலும் சார். சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ லெவல் பை லெவல். இப்போ ஃபஸ்ட் என்ன, இது கிரவுண்ட் லெவல், ரூஃப், அதாவது ரோட் லெவல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உள்ளது ரோட் லெவல், LVL. ஓ இல்லையே, சாரி இந்த இது வேணாம், இந்த டெக்ஸ்ட் வேணாம், இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்க, இது நல்லாயிருக்கும். ஓகே. இது வந்து என்னென்னா ரோட் லெவல் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, இது வந்து பேஸ் லெவல் ஆர் ஃப்ளோர் லெவல். பேஸ் லெவல் அல்லது ஃப்ளோர் லெவல்னு சொல்லலாம். இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், ஏன்னா கிரவுண்டுக்கு ஃப்ளோர் தர, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் லிண்டல் லெவல், ஏன்னா ஏல்டி ஏற்றிருக்கேன். ஸோ லிண்டல் இப்போ என்ன பாச்சு, ஸோ லிண்டல் லெவல் 7 அடி மட்டும், 7 ஃபீட்டு அப்படி எழுதிக்கலாம். 7 ஃபீட்டு. இதெல்லாம் 3 ஃபீட், மினிமம் 3 ஃபீட் அப்படி வச்சு, மினிமம் 3 அடி, 3 அடிக்கு மேலே என்ன வச்சுக்கலாம், அது அவங்க சாய்ஸு. இது ரோட் லெவல், அது கிரவுண்ட் லெவல். இது இந்த கான்செப்ட் தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு ரியலாகவே ஒரு பில்டிங் நம்ம ஏற்றுற கான்செப்ட் பண்ணால் தான் அவனுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். புஷ் புல் அதே தான், பெஞ்ச் மார்க் சக்கட்டையும் பிடிச்சி இழுத்தா முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ண, வாலை மட்டும் ஏற்றுறேன், ஜஸ்ட் ஒன்லி வால் மட்டும். விண்டோஸாக அப்படி ஏற்றுறேன். ஓகே, இப்போ முடிஞ்சு போச்சு. இது வாலா? ஓகே, இது முடிஞ்சு. இப்போ விண்டோஸ் ஏற்ற போகிறோம். விண்டோஸ் வந்து நார்மலாக சில் லெவல்னு ஒரு லெவல் சொல்லுவோம். சில் லெவலுங்கிறது ஒரு 3 அடி இல்லை 4 அடி ஏற்றுவோம். ஸோ அதே தான், இதான் விண்டோஸு. ஒரு 3 ஃபீட் ஏற்றிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. இதுவும் விண்டோ தான், கிச்சனுக்காக அப்படி வச்சுருக்கோம். இதுவும் விண்டோ தான். இது இங்கே ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வச்சுருக்கு, ஏற்றுறேன். அப்படி இங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து, இவ்வளோதான் விண்டோஸு. இது டாய்லெட் ஏரியா. டாய்லெட் பொதுவாக நம்ம கொஞ்சம் கூட தான் வைப்போம், விண்டோவோட கூட இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுவோம், ஒரு 5 அடி ஏற்றுறேன். ஓகே, இவ்வளோ தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இது இவ்வளோ தான் கான்செப்ட். இதை லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், அவங்க சாய்ஸு. இந்த லைன்லாம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் தான், இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். பார்த்து டெலிட் பண்ணும், கொஞ்சம் பொறுமையாக. இது ஏன் இப்படி கலர் மாறுதுன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு காம்பனண்ட்டு, இது ஒரு காம்பனண்ட் வேரி ஆகுது. இது நீ டெலிட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக கலர்லாம் ஒன்றாயிடும். நல்லா பாருங்கள், லைனாக டெலிட் பண்ண நீங்கள் நல்லா பாருங்கள், லைனை தான் டெலிட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், லைனாக டெலிட் பண்ண, ஃபேஸை டெலிட் பண்ணல. நீங்கள் ஃபேஸை தெரியாமல் டெலிட் பண்ணி டோட்டல் பில்டிங்கே கொலாஸ் ஆகிடுச்சு வாங்க, கொகை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உஷாராக இருந்தாங்க, வெறும் லைன்ஸை மட்டும் டெலிட் பண்ணும். அது அவசியம் இல்லை, பட் சொல்கிற ஒரு ஹோமோஜினியஸாக காட்டும் அது, அவ்வளோதான். இந்த உள்ளேயும் காட்டலாம், உள்ளெல்லாம் வேணாம் விடுங்க, நம்ம அவுட்டர் தான் மெயின். ஸோ அவுட்டர் சைடில் இது அப்படியே படிக்கட்டு வேணும். ஸோ அப்படியே நிற்கட்டும் அது. ஓகே, இப்போ இதான் இதான் நீங்கள் எதிர்பார்க்க அந்த டாஸ்க் 1 இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. டாஸ்க் 1 முடிக்கிறதுக்கு இது ஒன்று தான் ஈஸி. பிளானை இம்போர்ட் பண்ணுறோம், திருப்பி காட்டுறேன், ஃபைலு இம்போர்ட்டு. கண்டிப்பாக ஆட்டோகேனு கிளிக் இருக்கணும். ஆட்டோகேனா கிளிக் இருக்கணும். தெரியாமல் வேறு எந்த ஃபைல் கிளிக் பண்ணலாம், ஆட்டோகேடை காட்டல பாருங்க. ஸோ ஆட்டோகேடுன்னு தான் இருக்கும். ஆட்டோகேடுன்னு கொடுத்துட்டு இம்போர்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் ஃபஸ்ட் ஸ்டெப் வரைஞ்சிட்டு இது மாதிரி நான் பிளான்லாம் வரைகிறேன், கட்டமாக வரைஞ்சேன். தென் பண்ணிவிட்டு டக்கு புஷ் புல்லை போட்டு விட்டேன். ஸோ லெவல் பை லெவலாக காட்டுறேன். முதல்ல ரோட் லெவலு, அப்புறம் பேஸ்மெண்ட் லெவலு, தென் லிண்டல் லெவலுமே 1 பை 1 கொடுக்குறேன். ஸோ இதான் பேசிக், இதான் ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கே தான். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டாஸ்க்கு ரெடி பண்ணியிருப்போம். 10 ஃபீட்டு கொடுத்தா என்ன ஆகும், இன்னும் இன்டீரியர் தெரியாது. நான் இப்போ 10 ஃபீட் நான் எக்ஸ்ட்ரா முடி ஏற்றுறேனே, ஏன்னா இங்கே வேணாம், இங்கே ஏற்றி காட்டும். இது என்ன பண்ணேன், 10 ஃபீட் ஏற்றுறேன். 10 ஃபீட்டு. ஓ 3 அடி வந்துட்டேண்ணா, 3 அடி வேணுமா, வேணாம் 3 அடி வேணாம், டேரக்ட் 10 ஃபீட்டே ஏற்றுவோமே, பேசிக் தானே. இப்போ 3 அடி ஏற்றிட்டேன். இப்போ இங்கே இதில் என்ன பிரச்சனை தெரியுது உங்களுக்கு? இப்போ 10 ஃபீட் ஏற்றிட்டேன், டேரெக்டாகவே ஏற்றிட்டேன், பேஸ்மெண்ட்லாம் ஏற்றலை. இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுது? இப்போது பிரச்சனைனா என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், எனி ஐடியா? இது பாருங்க, வால் போட மறந்துட்டோம் நினைக்கிறேன். இப்போ இப்படி இழுத்துட்டோம். இப்போது அடுத்த வேலை, திருப்பி இங்கே வால் விட்டு போச்சு. ஓகே, அப்படியே வரும். மேம் இப்போ இங்கே என்ன தப்பு, இங்கே என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது நல்லா இருக்கா? ஐ மீன் என்ன, இது ஈஸியாக இருக்கா இல்லை இது ஈஸியாக இருக்கா?
நான் தான் கேட்குறேன், இந்த வெள்ளை கலர் ஈஸியாக இருக்கா இல்லை கிரே கலர் ஈஸியாக இருக்கா? சிம்பிளாக கேட்டா மேம், எனி ஐடியா? எது கிரே கலர் ஈஸியாக இருக்கா இல்லை வெள்ளை கலர் ஈஸியாக இருக்கா? நான் தான் ரெண்டுமே புஷ் புல் யூஸ் பண்ணால் பண்ணியிருக்கேன், அதே லைன் அதே ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணால் பண்ணேன், ரெண்டுமே ஒரே தான், இம்போர்ட் தான். ஆனால் என்ன, இது கொஞ்சம் நுணுக்கமாக வரைஞ்சேன். இங்கே நுணுக்கமாக வரையாமல் டக்குன்னு போகிற ரெக்டாங்கிள் போட்டு ஏற்றி விட்டேன். இது 10 ஃபீட் ஏற்றினேன். இது நான் வந்து பார்த்து லெவல் பை லெவலாக ஏற்றேன். பேஸ்மெண்ட் ஏற்றினடி, இது லிண்டல் ஒயிட் தான் ஈஸியா இருக்கு. எது மேம்? ஃபர்ஸ்ட் வரைச்சதா இதுதான் ஈஸியா இருக்கு. ஒயிட் ஓகே, ஆனால் இங்கே பாங்க எது விண்டோ எது டோர்னே தெரியல பாங்க இப்போ நமக்கு. ஆமாம். இப்போ நம்ம இங்கே தான் பிளான் வரையும் போது நான் அழகாக அந்த டோர் விண்டோக்கான லைனை போட்டேன். ஸோ எனக்கு வேலை மிச்சம். இப்போ எனக்கு இப்போ எது டோர் எது விண்டோன்னு தெரியல. இப்போ நான் திருப்பி உட்காந்து பிளானை தேடிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ ஆமாம் சார். இப்போ எங்கே டோர்னே எனக்கு தெரியல. இப்போ நான் திருப்பி உட்காந்து பிளானை ஸ்டடி பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு மெஷர்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸாக அடிக்கும். இங்கே பாங்க டேப்னு ஒன்று இருக்கா, டேப் மெஷர் டூல்னு ஒன்று இருக்குப்பாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம், இங்கே ஏதோ 3 ஃபீட்டு, அதான் ஃபில் லெவல், அதான் லெவல்ஸ் கேட்டேன். ஓகே. ஸோ இது 3 ஃபீட்னா இப்போ எல்லாமே இதான் 3 ஃபீட்டு. ஏன்னா ஃபில் லெவலில் இப்போ இது பாங்க ரெண்டு தானே பண்ணிட்டு இருக்கோம் வேலை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம் சார். நான் விண்டோஸ்க்காக நான் உட்காந்து 1 by 1 இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படி வேறு அடுத்து விண்டோவோட இது வேணும், ஹைட் வேணும் எனக்கு. நார்மலாக விண்டோட ஹைட் நான் ஒரு 3 ஃபீட்டோ 4 ஃபீட்டோ வரும். ஃபில் லெவல் 3 ஃபீட்டு, இங்கேருந்து ஒரு 4 ஃபீட் எடுத்துணுமா, மறுபடியும் என்ன இங்கேருந்து அப்படியே 4 ஃபீட்டு. கிளிக்கு எம்மு காப்பி மெத்தடு. த்ரீ ஃபீட் எடுத்துக்கூடா, 3 ஃபீட் என்டர். ஓகே, இப்போ இதுக்குள்ள பாக்ஸ் போடணும். ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் வேணும். இது ஒரு பாக்ஸ் இப்போதி போட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். புரியுது? இப்போ பாக்ஸை போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து எப்படி விண்டோ ஆக்குறது? பசங்க பண்ணுற தப்பு ஈஸியாக பண்ணுவாங்க. என்ன பண்ணால் டப்புன்னு கிளிக்கை போட்டு டெல் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், புஷ் புல் மெத்தட் இருக்குது. அதே புஷ் புல் தான். இப்படி இழுத்தா புஷ்ஷு, சாரி புல், இப்படி போனால் புஷ்ஷு. ஸோ என்ன போனால் அது இப்படி உள்ள தண்ணா டெலிட் ஆகும். ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் மோதும் போது ரெண்டும் நான் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ரெண்டும் சேர்ந்தால் 0 ஆகிடும். அது ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக ஒரு சப்ஜெக்ட் வராது. ஆன் ஃபேஸ் வந்துடுச்சா? புரியுதா உங்களுக்கு? போட்டல் வந்து பற்றி நீங்கள் நினைக்கலாம், இது நான் வந்து ரூஃப் வரைக்கும் நான் போட்டால் எனக்கு ஈஸியாக நினைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து இவ்வளோ டைம் எடுக்கும் உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் இதுவும் ஓகே, இதுவும் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். பட் எனக்கு பார்த்து நீங்கள் பண்ணணும் தெளிவாக. அந்த 7 அடி மட்டம் மூலம் வச்சுக்கணும். அப்புறம் ஃபில் லெவலு, டோர் லெவலு, அது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி வரையணும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எது ஓப்பனாக சொன்னால் நம்ம 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவும் பண்ணிக்கிட்டோம். உண்மை அதுதான். நான் ஏன் இதை விட்டுட்டு அதை விட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 7 அடி மட்டமாக எடுக்கிறேன். 3 ஃபீட்டு 7 ஃபீட்டு அப்படின்ட்டு. அப்புறமா திருப்பி அடுத்தது ஒரு அளவு எடுப்போம். நான் ஒத்துக்கிறேன், அதுவும் சொல்லணும்னா. பட் இது வந்து அப்படி இல்லை. அழகாக 10 ஃபீட்டை ஏற்றியாச்சு, செவுத்து ஏற்றியாச்சு. செவுத்து ஏற்றினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவோம், இந்த டோர் எங்கே இருக்குது, விண்டோ எங்கே இருக்குது, மெஷர் கொடுவோம். 1 செகண்ட். ஓகே, அதே மெஷர்மெண்ட் டூல் வச்சுவோம். டேப் மெஷரு எங்கே அது, அதே டேப்பு தான். நமக்கு எல்லாம் இந்த லிண்டர் லெவல் 7 அடி தெரியும். 7 அடி ஃபஸ்ட்டு, 7 அடி என்டரு. இதானே 7 அடி காணுமே, நான் நினைக்கிறேன். டவுட்டாக இருக்கான மெஷர் பண்ணி பார்த்துரும் 7 அடி தானான்ட்டு. ஓகே கேட்டோம், 7 அடி தான். அதே தான் எங்கள் டேப்பு. ஸோ ஃபுல்லாகவே 7 அடிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுதும் வரையலாம், ரெண்டுமே தப்பு இல்லை. இப்படியும் வரைவாங்க ஒரு சில பேர், அப்படியும் வரைவாங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டு தான் அது. ஸோ 7 அடி மட்டும் ரெடி. ஸோ 7 அடி மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டோரு விண்டோ எல்லாமே நம்ம கொடுப்போம் கான்செப்டே. இப்போ நான் டோர் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் டோர் கொடுக்க விரும்புகிறேன். டோரு அதே ரெக்டாங்கிள் டூல் தான். இப்படி எடுத்துக்கிறேனே, முடிஞ்சு போச்சு. அது விண்டோ இங்கே வேணுமா, கரெக்டாக கொடுக்கணும். எக்ஸு கமா வை அளவுலாம் கொடுக்கணும். ஏன்னா 4 ஃபீட் பை 3 ஃபீட்டா. ஓகே 4 ஃபீட் கமா 3 ஃபீட்டு என்டரு. அடுத்து என்ன, ஆனால் பாருங்க எனக்கு எங்கே விண்டோன்னு தெரியாது. உங்களுக்கு இங்கேனா வச்சுக்கலாம், அழகாக மெஷர்மெண்ட்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல இங்கே தான் விண்டோ வரும்னு தெரியும். பட் இங்கே பாருங்க எனக்கு எங்கே விண்டோ வர போகிறதுன்னு தெரில. இருந்தாலும் முன்னாடியே பிளான் போடவே அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதுவும் இதான் 4 ஃபீட் பை 3 ஃபீட் எடுத்துக்கிறேன். 4 ஃபீட் கமா 3 ஃபீட்டு. சின்னதாக தெரியுது சொல்லுங்கள். வேறு இது டாய்லெட் வென்டிலேட்டர். ஸோ வென்டிலேட்டருக்கு நான் வந்து லிண்டலுக்கு மேலேயும் கொடுக்கலாம், இல்லை கீழேயும் கொடுத்துக்கலாம். அது அவங்க சாய்ஸு. ஸோ 2 ஃபீட் பை 1 ஃபீட் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஃபீட் கமா 1 ஃபீட்டு. ஓகே வேறு என்னது, இது தான் பெட்ரூம்க்கான ஒரு விண்டோ.
3 ஃபீட் கமா 3 ஃபீட் கொடுப்பீங்க. ஒரு வித்தியாசம் காட்டலாம். வேறு என்ன, ஹாலுக்கு ஒரு 2 விண்டோ, இங்கே ஒரு விண்டோ போட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சு விட்றேன். 3 ஃபீட் கமா 3 ஃபீட்டு. ஓகே, இந்த ஃபேஸை நீங்கள் காப்பி பண்ணலாம். எம்மு காப்பி தான் சொன்னீங்க, கண்ட்ரோல் பண்ணால் காப்பி முடிஞ்சு போச்சு. இப்படியும் பண்ணலாம். ஓகே, இப்போது விண்டோலாம் ரெடி. டோரு இங்கே ஆல்ரெடி கட்டிங்கை போட்டேன். ஸோ இங்கே ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. டோர் எங்கே விட்டு போயிருக்கா, இல்லை மெயின் டோர் இருக்குது. ஓகே, அது புஷ் புல் தான். புஷ்ஷு பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணணும். ஓகே, மெதுவாக ஆன் ஃபேஸ். ஓகே, அதுமாதிரி இங்கே அடுத்து கிளிக்கு மெதுவாக உள்ள ஆன் ஃபேஸ். கரெக்டு, சாரி கரெக்டாக உட்காரல. ஆன் ஃபேஸ் என்னப்பா வந்து வர மாட்டேங்குது. ஸோ வாங்க டக்குன்னு புஷ் ஃபுல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இதுவும் பண்ணலாம். 10 ஃபீட் ஹைட்டில் டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு. வேறு என்ன, இப்போ டோர்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது. டோரை கொஞ்சம் என்ன சொல்ல இது பண்ணணும், குறைக்கணும். ஓகே, நீட்டாக இருக்குது இங்கே. ஓகே, டீல். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கம்பேர் பண்ணி இது ஃபினிஷ்டாக தெரியுது. ஆனால் இது வாங்கினா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக இருக்கும். ஒரு பேஸ் லெவலு ஃப்ளோவில் அந்த மாதிரி. ஓகே, வேணா இதில் படி காட்டணும். படி வந்து ஈஸி. எங்கே இதை டெலிட் பண்ணி விட்டேன். இந்த லைன் தேவையில்லை. ரெக்டாங்கிள். படி வந்து இப்போ படியில் வந்து ஒன்று இதை சொல்லிவிடும் கையோட. அது என்ன மெத்தட்னா, இப்போ படி இங்கே வைக்கணும். ஓகே, நார்மலாக என்ன பண்ணலாம் பசங்க, ஏன்னா இது வரைக்கும் பண்ணவன் கண்டிப்பாக வேலையை பார்ப்பாங்க. சும்மா ரெக்டாங்கில் போடுவானுங்க. இப்படி ரெக்டாங்கில் போட்டு மறுபடியும் அகைன் ஐத்திங்க ரெக்டாங்கில் போட்டு புஷ் புல் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டு போனேன். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ப்ரொஃபஷனலாக இப்படி பண்ணக்கூடாது. என்னென்னா ப்ரொஃபஷனலாக பண்ணச்ச என்ன பண்ணலான்னா, இது இந்த படி என்ன சைஸில் இருக்கோ இதே மாதிரி இங்கே ஒரு படி வரையணும். ஒன்று நீங்கள் வரைஞ்சாச்சு, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எம்மு வரைஞ்சிட்டேன். இப்போ படிக்கணும் ஹைட் நமக்கு தெரியுங்களா. படியோட நான் சொல்லுவேன் த்ரெட்டு ரைசர் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு த்ரெட்டு ரைசர். இப்போ நம்ம வச்சுருக்கிறது த்ரெட்டு. ரைசர் ஏற்றுவோம். ரைசர் ஒரு 6 இன்ச் ஏற்றிப்போம். 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் ஏற்றுவோம். ஓகே, இப்போது இதை அப்படியே தூக்கிட்டு வைக்கலாம். இது அப்படியே தூக்கிட்டு வைக்கலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இன்னொரு காப்பி எடுத்துக்க. அப்படியே ஆகட்டும். இப்போ இதை தூக்கிட்டு வந்து அப்படியே வைக்கவும் சொல்லலாம். வச்சுட்டேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அதாவது சென்டராக வேணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த படியை தூக்கி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு சென்டராக வரணும். சென்டராக வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த இதை எனக்கு இதை சென்டராக வைக்கணும். படி வந்து சென்டராக ரொம்ப அப்படியே ரொம்ப மூலையில் இருக்குது. எனக்கு அழகாக சென்டர் பொசிஷனாக வைக்கணும் அந்த படியை. அப்போ என்ன பண்ணலாம், இதை எப்படி நவுத்தலாம்? ஏன்னா மூவ் தானே, மூவ் யூஸ் பண்ணி நவுத்துவோம். ஆனால் நீங்கள் மூவ் யூஸ் பண்ணி நவுத்துனீங்கன்னா என்ன ஆச்சு, என்ன நடக்குது தெரியுதா உங்களுக்கு? என்ன நடக்குன்ட்டு நான் மூவ் யூஸ் பண்ணி அந்த படியை நவுத்த பார்க்குறேன். என்ன நடக்குதுங்க? எனி ஐடியா? ஏன்னா கண்டிப்பாக தப்பை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம FT பிளேயே ஃபேஸ் பண்ணாங்க ஸ்டாஃப்லாம். என்ன நடக்குதுங்க? என்ன சார் மேம், எனி ஆப்ஷன், எனி ஐடியா? நான் மூவ் பண்ணுறேன். படியை லைட்டாக தள்ளுன்னு நினைக்கிறாங்க. நல்லா படி எனக்கு சென்டராக இல்லை. நான் சென்டர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஆனால் மூவ் பண்ணால் எனக்கு என்ன நடக்குது? படி மட்டும் நவுறுதா இல்லை வாலும் சேர்ந்து நவுறுதான்னு கேட்குறேன். என்னாச்சு எனக்கு குரூப் பண்ணலாம் சார். கரெக்டு. அதான் என்ன ஆகுதுன்னா, மூவ் பண்ணால் செவரும் சேர்ந்து பண்ணுது. ஸோ இது வேணாம், இந்த கான்செப்டே வேணாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி குரூப்பிங் பெஸ்ட்டு. ரைட் கிளிக்கு மேக் ஏ குரூப் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ இப்போ ஈஸி. இப்போ நினைக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ தான் வச்சுட்டேன், சரியாக வரல. ஸோ தள்ளுறேன், பிரச்சனை இல்லை. இதான் நான் கேட்குறேன். ஸோ குரூப்பிங் பெட்டர். இதுலேயே நமக்கு இதுவும் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த காம்பனண்ட்டு குரூப்பு அது மாதிரி. காப்பி கண்ட்ரோலு காப்பி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது இன்னும் ஒரு படி ஏற்றினா போதும். அதே மூவ் தான், இழுத்துட்டு வரேன். கண்ட்ரோல் கூட காப்பி. ஸோ இதான் நம்ம 3D மாடலிங்கோட பெஸ்ட்டே. நம்ம ஆட்டோகேல பாங்களேன், ஆட்டோகேல வெறும் 3 படி தான் கட்டியிருக்காங்க. உண்மையிலே பாங்க 3 அடிக்கு இவ்வளோ வேணும். 1 அடிக்கு 2 படி, 3 அடிக்கு 6 படி, 1 2 3 4 5 6 கரெக்டாக வந்துருப்பாங்க. இவ்வளோ தான் கான்செப்டே. இதுதான் 3D மாடலிங்கோட பேசிக்கே. இதை வச்சா அவனை 3D மாடலிங்னா இதுதான் 3D மாடலிங்கா அப்படின்னா அவனை வாயப்பழக்க வைக்கணும். இல்லை படி இப்படி வேணாம், இப்படி யோசிப்போமே. இப்போ இந்த படி செட் ஆகலை. சிம்பிளாக சொன்னால் நோத்துக்கு எனக்கு வந்து படி இப்படி வேணும் அப்படின்னு இங்கே ஒரு லேண்டிங் கொடுத்து, நான் லேண்டிங்கில் இப்படி நடந்து போகிற மாதிரி எனக்கு வேணும் சார். ஓகே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தூக்கி வச்சு பண்ணிக்கலாம். எம்மு காப். ஓகே வச்சுட்டேன். இப்போ இங்கே அப்படின்னு படி இங்கே இந்த படியை நான் என்ன பண்ண லேண்டிங் ஆக்க போகிறேன். இப்படி இழுத்து நல்லா பாங்க, இப்படி போய் இப்படி இறக்க போகிறேன், இப்படி இறங்கி போகிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், இதை எடிட் பண்ணும், படியை மாற்றணும். இப்படி எடிட் குரூப் ஜஸ்ட் கிளிக் ரைட் கிளிக் எடிட் குரூப். எக்ஸ்போர்ட் வேணால் எடிட் குரூப் சொல்கிறேன். எடிட் குரூப் அப்படியே புஷ்ஃபுல் பண்ணிக்க வேண்டியதான்.
எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நான் புஷ் புல் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வேணும் லேண்டிங், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த அளவு நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ இதே அளவில் இன்னொரு படி நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 எல்லா அளவு அளந்துப்போமே, என்ன பெரிய கஷ்டம். இந்த அளவு மட்டும் அளந்துப்போம். எவ்வளோ இருக்குது? 3 ஃபீட்டுக்கு ஓகே. 3 ஃபீட் பை 1 ஃபீட், இல்லை 3 ஃபீட் பை 10 இன்ச்சஸ் ஒரு லைனை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது 3 ஃபீட் க்ரீன் ஆக்சஸ்ஸு. இந்த பக்கம் ஒரு 10 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். 10 இன்ச்சஸ்ஸு. ரெக்டாங்கிள் 6 ஓவரு புஷ் புல் பி ஒரு 7 இன்ச் எடுத்துப்போம் படியோட ஹைட்டு. இதை நீங்கள் சொன்னால் அடுத்த குரூப்பிங் அப்படியே ரைட் கிளிக் மேக் குரூப். இப்போ கொடுக்கணுன்னு அப்படியே அதே கான்செப்ட் தான், படியை தூக்கிட்டு தான் வச்சுக்கிட்டோம். மூவு, அப்புறம் காப்பி கண்ட்ரோல். மூவை கொடுத்துக்கிட்டே அப்படியே கண்ட்ரோல் ஆகுனா காப்பி ஆகிடும். ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து இன்னும் ப்ரொஃபஷனல். ஏன்னா நமக்கு வந்து பிளானோட அளவே இவ்வளோ தான். இதான் பிளாட்டே. நீ எப்படி படியை போய் இழுத்துட்டு போகிறேன்னு அடுத்த கேள்வி வரும். ஸோ கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், சஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம். இதுதான் பெஸ்ட்டு கான்செப்ட். யார் அது, இப்போ யார் உள்ளே வந்தது ஐடியில்? ஸோ ஓகே, இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த படி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே எடிட் குரூப், ரைட் கிளிக் எடிட் குரூப்பு. இதை மட்டும் கொஞ்சம் புஷ் புல் இறக்கி விட்டா, ஏற்றி விட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இவ்வளோ தான் சார். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் பண்ணது இப்போ நான் வந்து காம்பவுண்ட் பற்றி பேசுகிறேன். சாரி, காம்பவுண்டில் குரூப்பிங் பண்ணேன். இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இதுதான் சேம் குரூப்பு. இந்த குரூப்பே நான் கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிருக்கேன். இதில் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் பண்ணது டவுட்ஸ் இருக்கா? அதான், இதான் பேசிக். இது பண்ணாலே அவன் முடிஞ்சு போச்சு. அவன் இதை அவன் கரெக்டாக பண்ணிட்டாலே அவனுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இந்த டவுட்ஸே கிளியர் ஆகிடும். ஸோ இப்படியும் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல, இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியும் பண்ணிக்கலாம். எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ அதை பற்றி அவங்க டாஸ்க் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இதான் இருக்கலே பெஸ்ட்டு, ஈஸி. ஏன்னா கரெக்டாக டோரு விண்டோ எல்லாமே தெரிஞ்சிடும். இங்கே நமக்கு டோர் விண்டோ எங்கன்னு தெரியாது. பிளானை பார்த்து நானும் குத்து அடிச்சாகும் இவ்வளோ. ஆனால் என்ன 10 ஃபீட்டில் வந்துடும், நான் ஒத்துக்கிறேன். இது 10 ஃபீட்லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இது பாங்க 7 அடிலாம் நிற்கிது. பேஸ் லெவலு, லிண்டல் லெவலு, சில் லெவலு நிற்கிது. இதுக்கு மேலே திருப்பி நம்ம ரூஃபில் ஏற்றி தான் ஆகணும்னு சொல்ல. பட் அதை வந்து அடுத்த டாஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்காது. இது போதுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் படியும் சொல்லிட்டேன், காமன்ஸ் பற்றியும் சொல்லிட்டேன், எப்படி படி கொண்டுட்டோன்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து சும்மா இதுக்காக தான், இந்த ஃப்ரண்ட் ஏரியாக்காக தான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் ஸ்லோப்பாக காட்டினா காட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சும்மா லைனை போட்டு இப்படி மூணாக போயிடும். இப்படியும் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸு. சும்மா ஒரு இதுக்காக, ஒரு நீட்னஸ்க்காக பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது தேவையில்லை தான், பட் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே. இன்னும் இந்த புஷ் புல்லாம் பண்ணிட்டா இன்னும் நீட்டாக வந்துடும். அதை எதிர்பார்க்க வேஸ்ட்டு ஸ்லாப்னா சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சுப்போம். அவ்வளோதான். இதை கூட இழுத்து விட்டுருலாமோ? பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கூட இழுத்து விட்டுருலாம். இதுவா டபுள் கிக்கு பி ஒரே லெவல், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ நீட்டாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு மேலே இல்லை டவுட்ஸ் இருக்கா? அவ்வளோதான். இதான் போதும். டாஸ்க் 1க்கு இது போதும். இந்த டாஸ்க் 1லேயே நம்ம குரூப்பிங்கும் பார்த்துட்டேன், புஷ் புல்லும் பார்த்துட்டேன், இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். இதான் பேசிக்கு. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரெக்கார்டில் போட்டேன். இப்போ இதை நீங்கள் சொல்லி சேவ் பண்ணியே ஆகணும். அந்த ஃபைலை அவன் சேவ் பண்ணி சேவோ போய் டாஸ்க் 1 இல்லை டாஸ்க் 2ன்னு சேவ் பண்ணுவான். பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சு சொல்லுங்கள். ஏன்னா பேக்கப் ஆகாது. இவ்வளோதான் அது. ஏன்னா அடுத்த கிளாஸ் வந்தால் இதிலே கன்டினியூ பண்ணலாங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. இதான் ஒரே ட்ராயிங். பிளான் நிறையா இருக்காங்க. பிளான் கூட நம்ம வேணால் நம்ம குரூப்பில் போட்டு விட்றேன். நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. ஆட்டோகேட் பிளான்ஸ் எங்கிட்ட நல்லா இப்போ பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பெரிய பிளானாக கொடுங்க, தப்பில்லை. இல்லை இவெல்லாம் ரொம்ப இவ்வளோ தான் அவனால் முடியல, சின்ன பிளானே கொடுப்போம். கமர்ஷியலும் இருக்குது, ரெசிடென்ஷியலும் இருக்குது. தட்ஸ் இட். ஏன்னா நம்ம டாஸ்க்கில் ரெண்டுமே இருக்குது நினைக்கிறேன். ரெசிடென்ஷியலும் கமர்ஷியலும் இருக்குது. ஓகே, ஃபைலு சேவ் சொல்லிட்டு நான் ஃபோட்டோ வந்து ஈஸி. பின் ஸ்க்ரீன் நமக்கு தெரியும். பின் ஸ்க்ரீன் பண்ணி அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாம். இன்கேஸ் பின் ஸ்க்ரீன் பட்டன் அவன் சிஸ்டமில் இல்லை அப்படின்னா விண்டோஸில் ஸ்னிப்பிங் டைப் பண்ணுங்க. SNIP இதோ ஸ்னிப்பிங் டூல்னு ஒன்று இருக்கும். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்னிப்பிங் டூலு, நியூ பட்டன், நியூவு. இதோ நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும் போது அப்படியே ஃபுல்லாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி ஃபோட்டோ வரும். ரொம்ப ஃபுல்லாகவும் எடுக்க அவசியம் இல்லை. நம்ம டாஸ்க் வந்து இதை மட்டும் தான் காட்ட போகிறோம். ஸோ அதோ இதை மட்டும் இப்படி ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. சேவ் ஆஸ், இதோ சேவ் கண்ட்ரோல் எஸ்
கண்ட்ரோல் எஸும் கொடுக்கலாம், இல்லை இந்த சேவ் ஸ்னிப் பண்ணி இதையும் கொடுக்கலாம், இல்லை ஃபைலில் போய் சேவர்ஸும் கொடுக்கலாம். சேவர்ஸும் கொடுத்து அவன் பேரை போட அவன் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதான் ஃபோட்டோ ஆப்ஷன். இன்னும் ஸ்னிப்பிங் அப்புறம் ஸ்னிப்பிங் இது விண்டோஸில் இல்ல சார், இது ஸ்கிரீனு சேவ் பண்ணும்போது அவங்க பேர் இருக்கணுமா? ஆமாம் அந்த இருந்தால் பெஸ்ட்டு. அப்போ தான் உனக்கு தெரியும் ஓகே நம்ம ஃபைலா என்னன்ட்டு. ஏன்னா அதுமாதிரி இதையும் சொல்லிட்டுங்க, இப்போது 5 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேருமே தனித்தனியாக பேர் போட்டு சேவ் பண்ணிக்க சொல்கிறேன். சரி ஏன்னா சரி சரி. நமக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம வந்து இந்த இதில் கணக்கு காட்டும் முன்னாடி இருக்கவங்களும் தெரியும். இப்போ 25 பேர் பையன் இருக்கானா 25 பேருக்குமே அங்கே டாஸ்க் இருக்கும். நம்ம இன்கேஸ் ஆடிட்டிங் செக்கிங் இன்கேஸ் வந்துட்டாங்கன்னா அப்படியே காலேஜ் ஃபைலே அப்படியே எடுங்க காட்டுங்க அப்படிம்பாங்க. எல்லாமே தான் இப்போ ஆன்லைன் தானே, எதுவுமே ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி தான். ஸோ சும்மா சாஃப்ட் காப்பி மேலப்பா 27 கவுண்ட் இருக்குது வைப்பாங்க. மேபி சம் பையன் ஓப்பன் பண்ணி காட்டலாம். 7 அவன் இப்போ டாஸ்க்குள்ளே எல்லா டாஸ்க்குமே இருக்கா ஓப்பன் பண்ணி காட்டுங்க போது நம்ம 8 டாஸ்க் இருக்குல்ல 10 டாஸ்க்குன்னு கணக்கு காட்டுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் சொல்கிறேன் ஓகே. அதுமாரி ஃபேக்கல்ட்டி நேமு சம்டைம்ஸ் அது கூட நான் கவனித்தேன். ஒரு சில பையனோட டாஸ்க் ஃபைல்ஸில் இருங்க வரேன். இது இல்லையா? இதான் எனக்கு ரூபிக்ஸா? ஓகே, இதுக்கு நீட்டாக தான் இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இதை மட்டும் செக்கிங் பாருங்கள். இப்போது இது 3D பிரிண்டிங் அது. ஓகே, 3D பிரிண்டிங் இன்ஜினியரிங் தானே சார்? மேம் 3D இல்லை இல்லை சார், பாலிடெக்னிக் வந்து இது டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனு. 3D பிரிண்டிங் இன்ஜினியரிங் அது ரெண்டுமே ஓகே. இல்லை இதை மட்டும் உதவி செக்கிங் பார்த்துங்க. நான் இதுக்காக தான் கேட்க வந்தேன். இதை மட்டும் உதவி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா பையன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அவன் பேரை டைப் பண்ணி அவன் ஓடுறதான் குடியாக இருப்பான். அப்போ நாம தான் அதை மண்ணு கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இதை மட்டும் பார்த்துங்க. இன்ஜினியரிங்காக பார்த்துங்க. பாலிக்கு இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி இன்கேஸ் பாலிடெக்னிக்னா உங்கள் சிலபஸையும் முதல்ல பார்த்துங்க ஒரு. ஏன்னா அவனை சொல்ல நீ ஆன்சர் கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்மளை தான் பழி சொல்ல பார்ப்பான். அவன் சிம்பிளாக முடிச்சுடுவாங்க. அந்த ஸ்டாஃபும் அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ நாம தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலி இது இன்ஜினியரிங்கு பாலின்னு போட்டு நான் சேட்டை இன்ஃபார்ம் பண்ணுறது. இல்லை நீங்கள் ஸ்டாஃப் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் கொடுப்பீங்க பையனுக்கு. ஸோ இதை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதோட செக்கிங் பார்த்துங்க. பாலியா இன்ஜினியரிங்கா? அப்போது பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங்கோ அப்போ ஓகே பாலிடெக்னிக் இருக்குது. அப்போது சிலபஸ் வேறு. ஏன்னா இது இப்போ இன்ஜினியரிங் தான். அது ஏன்னா பாலிக்கு டாஸ்க்கு தான். இது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் டாஸ்க்கு கரெக்ட். இது ஃபுல்லாக இன்ஜினியரிங் தான். ஸ்டார் கேஸு டூம் சிலபஸ் தான் டிப்ளமா கொடுத்துருக்காங்க சார். சார் இதே தான் கொடுத்துருக்காங்க டிப்ளமாக்கு. இல்லையே சார், டிப்ளமோ எந்த ஜோன் சார்? டிப்ளமோ எந்த ஜோன் சார்? நானும் டிப்ளமோக்கு எடுக்கிறேன், டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறேன். ஆமா சார், இதே மாதிரி தான் எனக்கு அனுப்பிச்சது இதுதான் இருந்துச்சு. இல்லையே, கோயம்புத்தூர் நியூ எடுக்கிறேன் சார், புதுசாக எடுக்கிறேன். தெரியும், கோயம்புத்தூர் தான் எஃப்டிபி நான் தான் எடுத்தேன். சேலம் ஜோன் நான் எடுத்தேன். எஃப்டிபி கோயம்புத்தூர் ஜோன் சார் எடுத்தேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணோம். பட் இதுதான் எனக்கு வந்து இப்போ இதில் வாட்ஸ்அப்பில் இதுதான் வந்துச்சு. சரி ஓகே சார், நான் அதை சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு குரூப்பில் இதோட எடிட்டட் ஃபைலை குரூப்லேயே அப்படியே வேர்ட் ஃபைலை அனுப்பிச்சி விட்றோம். இல்லை நான் சார்ட்டை பேசுகிறேன். இப்போ இதை நான் ஒரு ரீசெக் பார்க்க சொல்கிறேன். இதை மட்டும் சார் இதை பாலிடெக்னிக்கும் இன்ஜினியரிங் சேம் தானே ஒரு செக்கிங் பாருங்கள். ஏன்னா இதுங்களா இதை பாலின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் பாலிக்கு சிலபஸ் இது கிடையாது. இதெல்லாம் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் தான். அது டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது சார். அதில் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவங்களுக்குலாம் சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனாக கரெக்டாக தான் ஒத்துக்கிறேன். ஆனால் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது வராது. டாஸ்க் ஒன்று சார் பாலிடெக்னிக் ஈஸி சார். டாஸ்க் ஒன்றுமே இல்லை. ஒரு ரெக்டாங்கில் போட்டு ஒரு சர்க்கிள் ரெக்டாங்கில் போட்டால் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் டாஸ்க். ஏன்னா நான் தானே போகும். இப்போ தான் நான் இப்போ தான் நேற்று தான் முடித்தேன். ஒரு காலேஜ் 2 டாஸ்க் முடிக்க வச்சேனே. சும்மா சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், சாரி சி, ஒரு ஆறு, ஒரு ஸ்க்ரிபிள், வேறு என்ன இதுக்கு மேலே அவ்வளோதான். வேறு எக்ஸகானு, ஒரு ஆர்க்குக்கு மட்டும் குறுக்க லைன் கொடுக்கணும். ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டியதான். இதை அப்படியே புஷ்ஃபுல் பண்ணிட்டானா முடிஞ்சு. இதான் அவன் டாஸ்க்கே அவனுக்கு. ஒரு சில பசங்களாம் வித்தியாசம் பண்ணிச்சுங்க. ஐ திங்க் யாரோ ஒருத்தங்க அந்த சைனீஸ் சோடியாக்கெலாம் வரைஞ்சாங்க. அதான் சொல்லி கொடுத்தா அவனு ஜாலியாகிறானு. நல்லா இருந்துச்சு அவனுக்கு பண்ணது. ஸோ லைன் இங்கே டச் ஆகலை. அவ்வளோ சிம்பிளாக சொன்னால் டச்
ஆயும் வரலையா? ஏன்? அவ்வளோதான். ஏதோ ஒரு புஷ் புல் ஒன்று காட்டினா போதும் பசங்க, சிம்பிளாக இது ஒன்று. அதுமாதிரி இதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் வந்து அதை புஷ் புல்லி இப்படி காட்டினாலும் ஓகே. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆஃப் செட் முடிஞ்சால் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைனா ஆஃப் செட் அவனுக்கு உடனே புல்னா கூட போதும். ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் டாஸ்க் தான் நமக்கு மெயினே. அவன் கவனிச்சு தான் ஆகணும். பட் தான் நமக்கு டாஸ்க்கு முக்கியமே. என்ன பண்ணுறது? ஆஃப் செட்டு எஃப் முடிஞ்சு போச்சு. இது கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல்மா கண்டிப்பாக. ஏன் நிறைய பேர் வாய்ப்பு தான் வாய் விட்டு உட்காந்துறேன். ஸோ இப்படி தான் இது பண்ணவே டாஸ்க் போதும். ஸோ பாலிடெக்னிக் ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இவ்வளோ தான். இது பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும். இன்ஜினியரிங்க்கு இதுதான் செகண்ட் டாஸ்க்கு. இன்ஜினியரிங்க்கு இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இன்ஜினியரிங்க்கு இந்த பில்டிங்கில் இம்போர்ட் பண்ணி ஒரு பில்டிங் பண்ணால் ஃபஸ்ட் டாஸ்க்கு. அதே பாலிடெக்னிக்கு சும்மா பேசிக் கமெண்ட்ஸ் எப்படி வரைஞ்சி பார்த்தாலே போதும். இதுதான் ஃபஸ்ட் டாஸ்க்கு. அட் த சேம் டைம் இந்த பில்டிங் தான் பாலிடெக்னிக் செகண்ட் டாஸ்க்கும். ஸோ சேம் தான். இன்ஜினியரிங் மட்டும் தான் டாஸ்க்கை இப்படி மாற்றிட்டோம். ஏன்னா இன்ஜினியரிங் போய் இதை போய் டாஸ்க்காக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது, ரொம்ப ஒரு சைல்டிஷாக இருக்கும். அதான் பாலிக்கு இதை வச்சுட்டோம் ஃபஸ்ட் டாஸ்க்காக. இது பாலிக்கு செகண்ட் டாஸ்க். அந்த சேம் டைம் இன்ஜினியரிங்க்கு இந்த பில்டிங் தான் ஃபஸ்ட் டாஸ்க்கே. ஸோ நமக்கு சேம் தான். இன்ஜினியரிங் அண்ட் பாலிக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த ஆரம்பம் எல்லாமே சேம் தான். அப்புறம் மேபி ஃபியூஸ் டாஸ்க் மேபி சேஞ்சஸ் இருக்குங்க. நான் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் டாஸ்க் எங்கன்னு பார்க்குறேன். எனக்கும் சார் அனுப்பிச்சாரு. இப்போ இது பாருங்க, கரெக்டாக 10 ஃபீட் முடிச்சிட்டோம். சிம்பிளாக சொன்னால் 10 ஃபீட் நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட். இங்கே பாருங்க அரைவரை நிற்குது. ஏன்னா இது அந்த ஏல்டி இதுலேயே நிற்குது. ஸோ கீழே இறக்கணும். ஸோ ஓகே, எம்மு 3 ஃபீட்டு என்னாச்சு 3 ஃபீட்டு இது கரெக்டாக 10 ஃபீட் ஓவர். 10 ஃபீட்டு கரெக்டாக ஏழடி மட்டும் விண்டோ ஜன்னலாம் இந்த மாதிரி. இது நாம் போகிற போல கொடுத்தது. இது கரெக்டாக பிளானில் என்ன இருக்கோ அதுபடி கரெக்டாக விண்டோஸ் கொடுத்துட்டேன். ஆனால் இது ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இன்னும் என்னென்னா 10 ஃபீட் ஏற்றலை. ஸோ லிண்டல் லெவலாக தான் எழுதியிருக்காங்க. லிண்டல் லெவல் தான் எழுதியிருக்கேன். ஸோ லிண்டல் லெவலோட தான் நிற்கிது. ஸோ இன்னும் நம்ம அடுத்த ரூஃப் லெவல் ஒரு 3 ஃபீட் ஏற்றணும். ஓகே, ஈஸியாக எப்படி ஏற்றலான்னா முதல்ல இந்த வாலை ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு இந்த வால் ஒரு 3 ஃபீட் ஏற்றுறேன். ஓகே, ஏற்றிட்டு அதே கான்செப்ட் தான் இருப்பாங்க. எப்படி ஒரு லைனை இது பண்ணேன், அதை காப்பி பண்ணி இறக்கணும். அதே கான்செப்ட் தான் ஆகும். ஒரு லைனு எம்மு மூவு காப்பி. எத்தனை ஃபீட்டு? 3 ஃபீட்டு. என்ன காட்ட மாட்டேங்குது? ஓகே, புரியலையே. இதெல்லாம் இப்படி எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்படியும் பண்ணலாம். ஒரு ரன்னிங் மாதிரி ஃபுல்லாக ஒரே வாலாக அப்படியே இழுத்துட்டு வர்றது. திருப்பி கிராஸ் லைன் இப்படி புஷ் புல்லு. இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஒரு வீடு காட்டுற மாதிரி. நம்ம இன்னும் லிண்டல் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சரல் இதுக்கும் காட்டலாம். அந்த மாதிரி லிண்டல் பீம் அப்படிலாம் தனியாக காட்டுவோம். அவ்வளோ பார்க்க நம்ம ஜஸ்ட் ஒன்று ஆர்கிடெக்சர்லாம் பண்ண போகிறோம். இது சம்டைம் பிரச்சனை ஃபேஸ் ஆவாங்க. எல்லாமே ஃபேஸ் பண்ணால் நான் ஏன்னா இழுக்க முடியல, இதுவும் புஷ் ஆக மாட்டேங்குவாங்க. அப்படி ஆகும். ஏன்னா இதோட எண்டு ஆகுது. ஸோ கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிட்டு திருப்பி அகைன் கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்துடும். ஸோ
இதுவும் ஓவரு. லாஸ்ட்டாக இதையும் அடைச்சிட வேண்டியதான். வரல, ஏன்னா என் பாயிண்ட். அகைன் இதை இழுத்துட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிடும். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும், வேறு வழி இல்லை. இங்கேயும் அது ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம், இல்லை லைன் யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. தப்பு, கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஸோ நமக்கு டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 7 அடியே போதும். அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கோ செகண்ட் டாஸ்க்கோ 7 அடி மட்டுமே போதும். பட் இது அடுத்த டாஸ்க்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன ரூஃப்லாம் நான் காட்டணும்ல, ரூஃப் இருக்குது, அப்போ நான் அந்த கேப்பை அடைச்சி தான் ஆகும்னா ஓகே, அப்போ இதுதான் பெஸ்ட்டு. வேறு டாய்லெட் மட்டும் தான் இருக்குது. டாய்லெட்டு கூட வேறு மாதிரி யோசிக்கலாம் நம்ம. அது பேர் என்ன, இந்த இது லோ சீலிங் அப்படி தான் காட்டலாம், காட்டிக்கலாம். இதுக்கு மேலே கூட ஒரு ரெக்டாங்கில் போட்டுவிட்டு இது லோ சீலிங்காக கணக்கு காட்டி அது கூட மேலே ஏற்றலாம் அப்படியே. இதுக்கு ஒரு ஓப்பனிங் கட்டினா நீட்டாக வந்திருக்கும். ஸோ ஓகே, ஓகே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன எடுக்கலாம் எடுத்து விட்லாம், அது அவங்க சாய்ஸ். இது எடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம பெயிண்ட் நமக்கு பிட்டு பிட்டாக விடும், அதுக்கு நம்ம எடுத்து விட்டா வச்சுக்கலாம் ஒரே ஈவன். இப்போ இந்த ஈவன் ஃபேஸ் ஆகணும், இல்லைனா இருக்கும் இது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ் 2 ஃபேஸ் ஆகணும், இவ்வளோதான். இது பாருங்கள், பேஸ்மெண்ட் நம்ம ஏற்றி கட்டியிருக்கோம். இதான் ரீசன் ஏன் இது ரொம்ப ஹைட்டு கூட தெரியுது அப்படின்னா, நான் பேஸ்மெண்ட் 3 ஃபீட் ஏற்றிருக்கேன். 3 ஃபீட்டு தென் 7 அடி தென் 3 ஃபீட் ஏற்றேன். இது நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன், பேஸ்மெண்ட்டாக எடுத்துருக்க மாட்டேன், டக்குன்னு 10 ஃபீட் ஏற்றிட்டேன். ஆனால் இது கொஞ்சம் ஹைட் கம்மியாகவும் கூட தான் தெரியும், இதான் ரீசனே. இது போதும் இப்போதைக்கு.